வெல்கம் டு மை பாக்கியா சேனல். நம்ம சேனலை இப்போ தான் முதல் தடவை பார்க்குற மாதிரியா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி மாவு பசைஞ்சு வச்சுருக்கேன். சப்பாத்திக்கு பூரிக்கு நம்ம உருளைக்கிழங்கு எப்படி செய்ய போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க. இந்த உருளைக்கிழங்கை எடுத்து குக்கரில் போட்டுக்கலாம். சரிங்களா? தண்ணி அதிகமாக விட தேவையில்லை, கொஞ்சமாக லைட்டாக விட்டால் போதும். ஒரு சொம்பு. ஓகே. கொஞ்சமாக சால்ட் வேறு கொட்டி வைக்கல, கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கும். அடுப்பத்தை வச்சுக்குமா. இது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம நல்லா வேக விட்டுப்போம். ஒரு 3-4 விசில் நல்லா விட்டோம்னா குழகுழன்னு வெந்துடும். அப்போ தான் நம்ம பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் நல்லா சாஃப்டாக வேகணும். சரிங்களா? அது வேகிறதுக்குள்ளேயே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் கட் பண்ணி வச்சுட்டேன். அஞ்சு நிமிஷத்துலேயே விசில் வந்துடும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, ஏன்னா ஒவ்வொரு உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா அந்த பச்சைக்காய் மாதிரி இருக்கும்போது சரியாக வேகாது. அதை நசுக்க முடியாது. அதனால் ஒரு விசில் எக்ஸ்ட்ரா விடுறது ஒரு தப்பு கிடையாது. ஒரு விசில் விட்டுக்கலாம். விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடும். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறின பிறகு இந்த சூடெல்லாம் வெளியில் போயிடும் இல்லையா? போல எடுத்து அதுக்கப்புறம் நசுக்கி உங்களுக்கு காமிக்கிறேன். உருளைக்கிழங்கு வச்சோம் இல்லையா, அதை இப்படி 2 கட் பண்ணிவிட்டு உரித்து எடுத்து வச்சுருக்குறோம். இன்னும் நசுக்கலை. அந்த மத்துக்கு கடைவாங்க இல்லையா ஸ்டீலில், அது நம்ம வீட்டில் கிடையாது. மத்து இருக்குது, பட் இருந்தாலும் அதில் வச்சு நசுக்கிறது கொஞ்சம் இதாக இருக்குது. அதனால் என்ன பண்ணணும், கையாலே பிசைஞ்சு வச்சுக்கோம். சரிங்களா? பிசைஞ்சிக்கோம். அப்படின்னா கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். கடுகு, எண்ணெய் கொஞ்சம் காயிட்டும். கொத்தமல்லி, கருவேப்பிலாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வரல, நான் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அதனால் ஸோ இருக்கிற கருவேப்பிலை மட்டும் எடுத்து வச்சுப்போம். கொத்தமல்லி கிடையாது நம்மள்கிட்ட. இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். சேர்த்தா கொஞ்சம் வாசனையாக நல்லாயிருக்கும். கருவேப்பிலை மட்டும் எடுத்து வச்சுப்போம். கருவேப்பிலையை போட்டுக்குமா. பச்சை மிளகாய் போட்டுக்கோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் பண்ணிக்கணும். வெங்காயம் சேர்த்துக்கோம். போதும். இது
இது வந்து அடுத்தது சிக்கன் குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் கட் பண்ணணும். அதுக்கு தேவையானது தக்காளி வந்து என்னடா இவ்வளோ தூரம் சேர்த்துருக்காங்களேன்னு பார்க்காதீங்க. தக்காளி வந்து 2 தக்காளி சைஸ் ஓகே. ஏன்னா மேக்ஸிமம் இதில் வந்து தக்காளி யாரும் சேர்க்க மாட்டாங்க. ஒரு சில பேர் சேர்ப்பாங்க, கிராமத்து சைடு இருக்கிறவங்க சேர்ப்பாங்க. சிட்டி சைடு இருக்கிறவங்களாம் மேக்ஸிமம் அதை சேர்க்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தக்காளி இல்லாமல் தான் செய்வாங்க. அது வந்து எனக்கு வந்து எப்படின்னா, தக்காளி போடலைனாக்க ஒரு மாதிரி உருளைக்கிழங்கு வந்து ஸ்வீட் தன்மை, அதனால் சாப்பிடும்போது ஒரு மாதிரி இனிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 2 பீஸ், அதாவது 2 தக்காளி சைஸில் கொஞ்சம் கலந்துக்கும். சரிங்களா? அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் வணங்குறதுக்குள்ளே நம்ம இந்த உருளைக்கிழங்கு என்ன பண்ணோம், மசிக்க வச்சிடறோம். சரிங்களா? ஐயோ என்னடா கையால் மசுக்கிறாளே அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாருமே செய்வாங்க. பட் வீடியோவில் ஒரு சில பேர் நடிக்குவாங்க. அதாவது ஐயோ நான் அப்படி இல்லை, நான் இப்படி இல்லைன்ற மாதிரி. நான் வந்து எப்பவுமே ஒரே மாதிரி தான். சரிங்களா? கையால் தான் மசுக்குவேன். எல்லாத்தையும் மசிக்க எடுத்துக்குவோம். இது கெட்டியாக இருக்கும். நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் இது வந்து 2 பீஸ் தக்காளி அளவுக்கு சேர்த்துக்கும். போதும், அவ்வளோதான். 2 தான். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. தக்காளி போட்டு வணக்கிட்டு மஞ்சள்தூள் சேர்த்துப்போம். தக்காளி வணங்கிட்டு பிறகு மஞ்சள்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் உப்பு. தக்காளி நல்லா வணங்கிட்டோம், உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா வதக்கும். ஏற்கனவே கொஞ்சம் நம்ம கதங்களை உப்பு போட்டிருந்தோம். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துப்போம். அப்புறம் கடிச்சதுன்னு என்ன பண்ண முடியும்? உப்பு இல்லைன்னா கூட அடுத்தது சேர்த்துக்கலாம். மஞ்சள் சேர்த்துக்கலாம். தக்காளி வணங்கிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணணும், இந்த உருளைக்கிழங்குல லைட்டாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், அது சேர்த்துரும். இதுங்களா கேமராமேன் கிடையாது, அதனால் ஒரே இடத்துல தான் வச்சுட்டு சமைக்கிறேன். நீங்கள் ரொம்ப நாளாக அக்கா சமையல் வீடியோ போடுங்க, சமையல் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதால தான் நான் ஸ்டாண்டு வாங்கி போடுறேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் உங்களுக்கு லைவில் சொல்லியிருப்பேன். அதனால தான் ஸ்டாண்டு வாங்கினதுலேருந்து ஒரு சில சமையல் வீடியோ போட்டுட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சமையல் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் எனக்கு தெரிஞ்ச சமையலை கண்டிப்பாக நான் போடுறேன். சரிங்களா? உங்களுடைய சப்போர்ட்டும் ஆதரவும் எங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கணும். அப்போ தான் நாங்கள் உங்களால் மேலும் மேலும் வளர முடியும். என்றைக்குமே உங்களுடைய நன்றியை நாங்கள் மறக்க மாட்டோம். பூரிக்கிழங்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம பூரியும் போட்டுக்கலாம், சப்பாத்தியும் போட்டுக்கலாம். இப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து சப்பாத்தி தான் நான் செஞ்சு வச்சுருக்கேன். அதாவது இந்த உருளைக்கிழங்கு அவிச்சேன் இல்லையா, அந்த சூடு தண்ணீர் வரைக்கும் நான் சப்பாத்தி போட்டு எடுத்துட்டேன். இப்போ பிள்ளைங்களுக்கு சப்பாத்தி போட்டு கொடுப்போம். வீடு இந்த அப்படியே சேம் தட்டு 2 பேருக்கும். பாருங்க,
கொத்தமல்லி தழை கிடையாது என்கிட்ட, இருந்தால் போட்டுக்கலாம், இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மள்கிட்ட இருக்கிறத வச்சு செஞ்சு சாப்பிட்றது தான் நம்மளுடைய திறமை. இங்கே பாருங்கள், இது தண்ணி லைட்டாக ஊற்ற சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் இழுத்துருச்சு. ஆனால் கெட்டி பதத்தில் வந்துருச்சு. ஸோ நல்லா இருக்குது பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. அது எனக்கு இப்படி உங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், உங்கள் சேட்டெல்லாம் இங்கே காட்டாதீங்க. இந்த சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. வாப்பா இல்லைப்பா, இங்கே பாரு, வீடியோ பாரு, இங்கிட்ட இங்கே பாரு, வீடியோ பாரு, கிட்ட வா போயிடும். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா எடுத்து சாப்பிடு. வீடியோ போயிட்டு இருக்குது, நிறுத்திடுமா? நான் சாப்பிட்டு பார்க்க கொடுப்பேன். உண்மையாகவே சூப்பராக இருக்குது. நான் எனக்காண்டி சொல்லலை, உண்மையாகவே சூப்பராக இருக்குது. பிள்ளைங்க ஆசைப்பட்டு கேட்டாங்க, செஞ்சு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து சிக்கன் தான் ரெடி பண்ணுவேன். உறவுகளை எனக்கு தொடர்ந்து இதேமாரியே சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். பாக்கிய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாக்கிய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.